வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துன்னா சென்னையில் இருக்கோங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது பார்த்துட்டு வரோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மனோகரம். இந்த மனோகரம் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முறுக்கில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சி இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து கடவுளுக்கு வந்து படைப்பாங்க. காது குத்து, சீமந்தம், எந்த விசேஷமாக இருந்தாலும் மனோகரத்தை வைக்கிறது வந்து ஒரு மங்களகரமாக ஒரு மஞ்சள் எல்லா விஷயத்துலையும் மஞ்சள் செய்கிறாங்க. அது மாதிரி மனோகரங்கிறது ஒரு விசேஷமான பொருள்கள். சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ் அது, ஒரு சாக்லேட் மாதிரி. இந்த மனோகரம் யார் சொல்லி தர போகிறோம் கேட்டால் மிஸ்டர் சிவராமன் சார் தான் பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா பட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் சொல்லி இங்கே ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. 4 தலைமுறையாக வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, சேவரிஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நான் வந்திருக்கேன். மனத்துக்கு ரொம்ப ரம்மியமான ஐட்டம், அதனால அது பேரே மனோகரம். அந்த டங்கு பாதம் பாகு வந்தோன்னே அதை விட்டு பிடிக்க வேண்டியது. ஓகே, டங்கு பாதம் பாகு எடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணியில் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா டைட்டாக ஆகும். அந்த டைட்டாக வந்து ஒரு ஏதாவது பாத்திரத்துலையோ தட்டினீங்கன்னா டங்குன்னு சத்தம் போடுவாங்களாமா? சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்த்திகை தீபத்துக்கு நம்ம மனோகரம்ங்கிற ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். மனோகரங்கிறது வந்து தேன்குழல் கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்பு போட்டு பண்ணது தேன்குழல், வெல்லம் போட்டு பண்ணது மனோகரம். ஓகே. ஸோ அதுலேயும் வந்து தேன்ங்கிறதுனால அதுவும் வந்து ரொம்ப சுவையான பண்டம். இது வந்து மனோகரம் வந்து மனத்துக்கு இதமானதுங்கிறது ஒரு பொருள்படுது. அதனால் இது மனத்துக்கு இதமாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்ட்ரன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இதில் எப்படி ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்குமா? எப்படி? வெல்லம் சேர்த்து தான் பண்ணுறோம். இனிப்பு அந்தளவுக்கு இருக்காது. பட் வந்து என்னோட வாசனையும் அது சேர்க்குற ஏலக்காய், சுக்கு அது மாதிரி சேர்க்குறோம். அந்த பொருள்களும் மிக அருமையாக இருக்கும். ரெண்டாவது வந்து மனோகரம் வந்து இப்போ பிள்ளையார் எப்படி எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, சின்ன ஃபங்க்ஷன்னா கூட மஞ்சள் பிள்ளையார் பண்ணி வச்சு இது மாதிரி மனோகரம் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் ரொம்ப மஞ்சள் மாதிரி அது வந்து ரொம்ப தெய்வீகமானது, ரொம்ப ராசியானது. ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து மனோகரத்தை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் மற்ற ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க. ஓகே. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்மளும் மனோகரத்தை வச்சு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு எதுக்காக இந்த பலகாரம் பண்ணுறாங்க? பொதுவாகவே குளிர்காலத்தில் வந்து உடம்போட இது வந்து வீக் ஆகும். ஸோ அந்த உடம்போட இது வீக் ஆகும்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வெல்லம், அது அயன் சத்து இருக்குது, நெய், ஏலக்காய், அது மாதிரி வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ அந்த கார்த்திகை தீபத்தை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக பண்ண அந்த இனிப்பு வகைகள், அதாவது ஜாங்கிரி, பாதுஷா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக நீங்கள் கொடுத்தீங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யார் சொல்லவே இல்லை. இப்போது இவர் சார் மூலயமா வந்து இந்த அளவுக்கு அழகாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுக்கு பெரிய பெரிய நன்றி. உங்களுக்கும் பெரிய நன்றி. உங்களால் தான் அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சூப்பர், நல்ல விஷயம் சார். ஆனால் சார் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தீபாவளிக்கு வந்து எல்லோரும் வந்து ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தீங்க, அதுக்கெல்லாம் நன்றி. ரொம்ப நிறைய என்கொயரிஸும் வந்தது, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை தீபத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை, கடலை உருண்டை, அதுக்கப்புறம் வந்து மனோகர உருண்டை, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்க வெத்தல், வடாம், ஊறுகாய், எல்லாமே ஹோம்மேடு வகையான ஊறுகாய், அப்புறம் நெய், வெண்ணெய், பசு நெய், பசு வெண்ணெய், மற்ற ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸு த்ரூ அவுட் த இயர் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். அப்ராட்லேருந்து கேட்குறாங்க, இங்கேருந்தும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். இப்போது மனோகரம் எப்படி ரெடி பண்ண சொல்லி நான் பார்க்க போயிடலாமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போது இந்த மனோகரம் எப்படி பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த மனோகரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? மனோகரம் பண்ணதுக்கு வந்து பெரிய வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடலாம். சரி. இந்த மாவு பச்சரிசின்னு ஒன்று வைப்பாங்க கடையில். அது வந்து எல்லா விதமான பலகாரத்துக்கும், அரிசியில் பண்ணுற பலகாரத்துக்குலாம் அது வந்து சூட் ஆகும். ஓகே. இந்த மாவு பச்சரிசி 1 கிலோவும் உளுத்தம்பருப்பு 100 கிராம் போட்டு ஒரு மாவு அரைக்க போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு வந்து கை போட்டுக்கிற சூடில் போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா மனோகரம் பண்ணதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே. இதில் வந்து வெல்லம்லாம் போடுவோம்ல? ஆமாம், வெல்லம் போடுவோம். ஓகே. நம்ம தேங்காய் பல் போடுவோம். ஓகே. நெய் விடுவோம், சுக்கு பொடி போடுவோம். எந்த அரிசியில் பண்ணுற எந்த உணவாக இருந்தாலும் அது சுக்கு பொடி போடுறது பெட்ரு. ஓகே. ஓகே. அது மனோகரத்து வந்து வெண்ணெய் போட்டு தான் பசிவோம். ரொம்ப கமர்ஷியலாக பண்ண வந்து டால்டா போட்டு பசுறாங்க. நம்ம அப்படி பண்ணதில்லை, வெண்ணெய் போட்டு தான். சரி, ஓகே. இப்போது இந்த மனோகரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? மாவு பச்சரிசி 1 கிலோ, 100 கிராம் முழு உளுந்து, வெல்லம் 3/4 கிலோ, வெண்ணெய் 120 கிராம், நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போகிறோம். அண்டு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூனு, சுக்கு பொடி 1 டீஸ்பூன். தேங்காய் வந்து கீரி வச்சது வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு. எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தில் சாறு எடுத்து வச்சுருக்கணும். கார்டியா கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
ஃபஸ்ட்டு உளுந்த வறுக்க போகிறோம். ஓகே. இந்த பச்சரிசி வந்து நீங்கள் மாவு பச்சரிசி சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. இந்த மாவு பச்சரிசினா இந்த அதிரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாமே அந்த மாதிரியா? அதே தான். பச்சரிசியில் பண்ணுற பலகாரம் அத்தனைக்குமே மாவு பச்சரிசி தான். ஓகே ஓகே. சாப்பாடுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த அரிசி சூட் ஆகும். எதுக்காக பர்டிகுலராக வந்து நம்ம இந்த பச்சரிசி தான் மாவு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? நார்மல் பச்சரிசி வந்து நீங்கள் எவ்வளோதான் ஸ்மூத்தாக அரைச்சாலும் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது, லைட்டாக குறைன்னு இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து காணும், அதிகமாக காணும். ஓகே. இந்த ஃப்ரை ஈஸி டு ஃப்ரை இந்த அரிசி. ஆமாம். ஓகே. சீக்கிரமாக வேகும், அது எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி கூட கொடுக்கும், நைஸாகவும் இருக்கும். பார்த்தீங்களா விஷயம், இதுதான் மாவு பச்சரிசி. ஸோ அதனால தான் பர்டிகுலர் மாவு பச்சரிசி யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போது நம்ம வறுக்க ஆரம்பிச்சலாமா? ஓகே. கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து உளுத்தம் பருப்பு வறுத்துட்டோம்னா என்ன ஆகும்? பொதுவாக எதுவுமே ஆகாது. நார்மலாக கொஞ்சம் முன்ன பின்ன போனால் அது தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக வந்து உளுந்து வந்துடுச்சுன்னா அந்த பவுட்ரு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அது கைமுறுக்கு சுற்றுற பதம் வந்துடும். ஓகே. வெள்ளத்தில் வந்து டங்கு பதம், தக்காளி பதம்னு பதம் இருக்கிற மாதிரி இந்த உளுத்தம் பருப்புக்கு இந்த பதம் இருக்கும். இந்த கைமுறையில் கொஞ்சம் கிரன்ச்சியாக நல்லா இருக்கும் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓகே. உளுத்தம் பருப்பு வந்தாச்சு. உளுத்தம் பருப்பு வாசனை வருது, அந்த அரோமா வருது. அது தவிர கை பொறுக்க சூடு இருக்குது. இதை விட அதிகமாக போனால் கை பொறுக்காது, கை சூடாக. சரி. ஓகே. அந்த உளுத்தம் பருப்பு எடுத்தீங்கன்னா லைட்டான சூடு தான். நம்ம அந்த அரிசி கூட இந்த உளுந்து கலந்து மாவு மிஷினில் போய் அரைச்சிட்டு வரணும். சரி. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே மாவு மிஷினில் அரைச்சி வச்ச மாவு எங்கள்கிட்ட இருக்குது. இந்த மாவு தான். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ரேஸில் கரெக்டாக வந்து நீங்கள் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மாவு மிஷினில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருது தான் இந்த மாவு. இது எப்படி நைஸாக அரைக்கணுமா? ஆமாம், நல்லா நைஸாக அரைக்கணும். இதே மாவு தான் உளுத்த மாவு தேங்காய் இருக்குது. மொட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க, உளுத்த மாவு தேங்காய்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரே மாவு தான். இப்போ இந்த மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஆமாங்க. பண்ண ஆரம்பிச்சிடுமா? சரி. ஓகே. முதல்ல வந்து இந்த 1 கிலோ மாவுக்கு 120 கிராம் வெண்ணெய் அளந்து வச்சுருக்கேன். சரி. ஓகே. அந்த வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பசிக்கிறோம். சரி. ஓகே. மாவு வந்து இந்த வெண்ணெய் வந்து வெண்ணெய் மாவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஓகே ஃபுல்லாக தேய்ச்சி பசிக்கிறோம். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, எதுக்காக இந்த மாதிரி வெண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்க? என்ன காரணம்? இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீ வெண்ணெய் தண்ணி ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா வெண்ணெய் ஒரு பக்கம் நிறையா இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ கம்மியாக இருக்கிற பக்கத்தில் வந்து இந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வெண்ணெய் நிறையா இருக்கிற பக்கம் வந்து பிரிஞ்சு போயிடும். நல்ல விஷயம். பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணியும் வெண்ணையும் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றினாலும் கண்டிப்பாக நான் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகாது. கரெக்டான விஷயம். சூப்பர். இப்போ இதில் உப்பு போடுவோமா? இதில் சில பேர் போடுறாங்க லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன். அந்த எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நார்மலாக நான் போடுறது கிடையாது. ஓகே. இந்த மனோகரம் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுறோம்ல. ஆமாங்க. இந்த தீபத்துக்கு பண்ணும்போது எத்தனை வகையான பலகாரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கார்த்திகை தீபத்துக்கு இருக்கணும்? கார்த்திகை தீபத்துக்கு மெயினாக வந்து பொரி உருண்டை தான். பொரி உருண்டை. நெக்ஸ்ட் வந்து மனோகரம். மனோகரம் வந்து பர்டிகுலராக கார்த்திகை தீபம்னு இல்லை, எந்த விசேஷமாக இருந்தாலும் ஹிந்துக்கள் விசேஷத்தில் எந்த விசேஷம், கல்யாணம், காது குத்து, சீமந்தம், எந்த விசேஷமாக இருந்தாலும் மனோகரத்தை வைக்கிறது வந்து ஒரு மங்களகரமாக, ஒரு மஞ்சள் எல்லா விஷயத்துலையும் மஞ்சள் செய்கிறாங்க. அது மாதிரி மனோகரங்கிறது ஒரு விசேஷமான பொருள்கள். ஓகே. அந்த அதனால அது பேரே மனோகரம். மனத்துக்கு ரொம்ப ரம்மியமான ஐட்டம். ஸோ அந்த மனோகரத்தை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. ஓகே. ஓகே. ஒரு பிள்ளையாரை எப்படி முதல்ல எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி மனோகரத்தை எல்லா இடத்துலையும் சேர்த்துப்போம். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றலாமா? உப்பு ஊற்றிக்கலாம். இதுக்கு சுமார் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு மாவு எவ்வளோ காஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது நம்ம சப்பாத்தி மாவு பசைகிற பதத்தில் இதை பசைஞ்சு ரெடியாக வச்சுக்கணும். ஓகே. இந்த குழலில் போட்டு பிரியதுனால ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களால் புழிய முடியாது, டைட் ஆகிடும். ஸோ ரொம்ப லூஸாக இருந்தாலும் தொடர்ந்து போகும், உள்ளே வந்து ஹோல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி மாவு பதங்கிறது நல்ல பதமாக இருக்கும். ஓகே. அதாவது இந்த வீட்டில் இந்த முறுக்கு பொழிகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம். ரைட்டா? ஆமாம், கரெக்ட். ஓகே. ஏன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு நீங்கள் இந்த முறுக்குழாய் எல்லா வீட்லையும் இருப்பல, இந்த முறுக்குழாய் வச்சு நீங்கள் புளியறனா ரொம்ப கஷ்டப்பட்டு புளிகிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன குவான்டிட்டினா பரவாயில்ல. சில பேர் வந்து எண்ணெய் பிடிக்கும், அதனால் வந்து டைட்டாக மாவு பீஸ் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சின்ன குவான்டிட்டினா பரவாயில்ல. இதே கொஞ்சம் அதிகமான அளவு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மரமடன்னு பண்ணலாம் வேலை. ரொம்ப டைட்டாக பசஞ்சாலும் எண்ணெய் குடிக்கும் அந்த பயத்தில் டேஸ்ட்டாக போச்சுன்னா அது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த அளவுக்கு எண்ணெயில் உள் வாங்கிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. அதாவது அந்த ஜேக்கரி எல்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம். ஆமாம். அதனால் அது மாதிரி போர்ஸ் இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ரொம்ப டைட்டாக பண்ணால் அந்த உள்ளுக்குள்ளே அது போர்ஸ் இருக்காது, இறங்காது. ஆமாம். போதும்.
ஓ இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கணும். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் எலசா அதை கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் இருக்கு. தொடும்போது உங்களுக்கு வெண்ணெய் தோற ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த காடை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 2லேருந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் ரைட்டா? ஆமாம். எதுக்காக பர்டிகுலராக வந்து இந்த மனோகரம் பண்ணுறது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? எல்லா பலகாரத்துமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு யூஸ் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற பலகாரத்துக்கு ட்ரெடிஷ்னலாக உள்ள எண்ணெய் தான் சூட் ஆகும். எதுக்காக இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க? டக்குன்னு பிடிச்சிட்டிங்க. சீக்கிரம் வந்து இப்போ எண்ணெய் ஃபஸ்ட்டு பொழியும் போது நல்ல சூட்டில் இருக்கும், 2வது பொழியும் போது கொஞ்சம் சூடு கம்மியாகிடும், 3வது இன்னும் சூடு கம்மியாகிடும். ஸோ 3 ஸ்டேஜில் வந்து அது வெந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வேகமாக பொழியறதுக்காக இந்த ரெடிமேடாக வச்சிடும், டக்கு டக்குன்னு எடுத்து போடலாம். ஓகே. இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்க மாவை வந்து இந்த குழாயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமாம். ஓகே. ஒரு வீட்டுக்கு வந்து இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 2 3 போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இது முறுக்கு மாதிரி சுற்றுறோமா? ஓ அப்படி பெருசாக சுற்றுறோமா? ரேண்டமாக சுற்றுறோம். ரேண்டமாக சுற்றுறோமா? ரொம்ப பக்கத்தில் சுற்றினீங்கன்னா அந்த வளைஞ்சி வரும். ஒரு நீட்டாக வரத்துக்கு வந்து கொஞ்சம் அகலமாக சுற்றினீங்கன்னா சுற்றணும். கொஞ்சம் நீட்டாக வரும். அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகே. கொஞ்சம் பெரிய கடாய்னா நீங்கள் ஒரு 2 3 உருண்டை கையில் இப்படி பிடிச்சும் பார்த்தீங்களா, அந்த உருண்டையை அதில் போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக இருந்தால் ஒன்றா கூட போடலாம். ஓகே. புரியுதுங்களா? இப்போ எதுக்காக இது மாதிரி டக்குன்னு நீங்கள் புளியணுன்னா இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை உடச்சி விடலாமா எப்படி, இல்லை மொத்தமாக புளிஞ்சிட்டு ஒரு 3 4 புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி விடலாம். சரி ஓகே. உடச்சி விடுறது பெரிய இது கிடையாது, எந்த டயத்தில் வேணால் உடச்சி விடலாம். ஆனால் இது வந்து பரட்டி விடணும். ஓகே. மேல் பக்கம் மட்டும் வந்துட்டுருக்கும், அடிப்பக்கம் மட்டும் வந்துருக்கும், மேல் பக்கத்தை வச்சு பரட்டி விட்டீங்கன்னா பெருசாக வந்துருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மேல் பக்கம் வேகாமல் இருக்குது, கீழ் பக்கம் வந்துருக்கு, கொஞ்சம் வந்துருக்கும். அது பரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக வந்துட்டே இருக்கும். பரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக வரும். ஸோ அடிக்கடி இப்படி பரட்டி விட்டுருந்தீங்கன்னா 2 பக்கம் ஈவனாக வரும். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வருது. ஓகே. இப்போ நல்லா வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணுறது? நல்லா வந்துச்சுன்னு பார்த்தா எண்ணெயில் தண்ணி வச்சிங்கன்னா சொயின்னு சத்தம் வரும். எப்படி? நார்மல் எண்ணெய் புழியாத எண்ணெயில் வந்து சூடான தண்ணி தெளிக்கும்போது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் வந்துடும். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து இந்த பபுள்ஸ் வந்து கம்மியாகிடும். ஓகே ஓகே. இது வந்து நிறையா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நிறைய பபுள்ஸ் வந்துருக்கும், இந்த பபுள்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடும். இந்த சத்தம் அது பார்த்தீங்களா, இந்த சத்தம் வந்து இது வெந்ததுக்கான அறிகுறி. இப்படி நல்லா சத்தம் வந்ததுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். வந்துச்சுன்னா சரி ஓகே. இப்போ எடுத்து போடலாமா? ஆமாம். கலர் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு கலர் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் அந்த ஒயிட் அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அது காரணம் என்னென்னா வந்து இதில் உப்பு சேர்க்கலை. மனோகரத்துக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து பாகு தான். பாக்கா சாப்பிட்டு இதை வந்து ஆற விட்டுட்டு சூடாக பாகில் போட முடியாது, இதை சைடில் எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அந்த டங்கு பதம் பாகு வந்தோன்னா அதை விட்டு பிடிக்க வேண்டியது. ஓகே. டங்கு பதம் பாகு எடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணியில் விட்டிங்கன்னா அது கையாக நல்லா டைட்டாக ஆகும். அந்த டைட்டாக வந்து ஒரு ஏதாவது பாத்திரத்துலையோ உட்டுலையோ அடிச்சிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். ஓகே ஓகே. அதான் டங்கு பதம். இப்போ இந்த முறுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சூடு ஹார்ட்டு சொல்லி தனியாக வச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த பாவை காசை போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வெள்ளத்தை இதில் போட்டுறோமா? ஆமாம். இந்தாங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறோம்? 1/3 ஊற்றணும். நார்மலாக அது தெரியாத வந்து ஒரு வெள்ளை முழுகிற அளவுக்கு ஊற்றலாம். வெள்ளை முழுகிற அளவுக்கு ஈஸியாக. ஆமாம். ஓகே. கொஞ்சம் அது தண்ணி அதிகமாக வச்சு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டைம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகே. தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த தேங்காய்லாம் இப்போ போட போகிறோம்னா எப்படி? இல்லை, வெள்ளத்தை வந்து கல் மண் இருக்கும், அது வடிகட்டு திருப்பி இன்னொரு அடி கடாயை ஏற்றும் போது நம்ம தேங்காய் போட்டுருவோம். சரி ஓகே. அதாவது லைட்டாக தண்ணி மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டு திருப்பி தேங்காயில் போடுறோம். சரி ஓகே. இப்போ வெள்ளம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டி கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து இதிலே சேர்த்துடலாம். சரி ஓகே. இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை சிறப்பை வந்து அலம்பிட்டு வந்த கடையில் நம்ம சேர்க்குறோம். சரி ஓகே. ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சு, அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். என்ன பாகு கோச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம சுக்கு பொடியும் தேங்காயும் சேர்த்துறோம். ஓகே. என்னங்க சுக்கு போட்டுருங்க. அது
அதுக்கப்புறம் இந்த தேங்காய். பாகு வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாகு, அதாவது அந்த டங்கு பதம் வர அளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணியில் வந்து பாகு விடுறோம். ஓகே. அது மட்டும் இல்லை, அந்த பாவு வந்து அப்படியே கெட்டியாக அப்படி சேர்ந்து வருது. ஆமாம், சேர்ந்து வருது. அந்த பபுள்ஸ்லாம் சின்ன சின்ன பபுள்ஸ் ஆகிடும். அது கொதிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அந்த பாவு எடுக்கிற டைமில் நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னங்கன்னா, கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். ஆமாம், கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்கள் கையிலையோ இல்லை விரலையோ பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் நான். இது வந்து ஊட்டும் போது இந்த மாதிரி கோலி மாதிரி வந்துடுச்சு. அசல் கோலி மாதிரியே வந்துடுச்சு. ஓகே, தட்டினீங்கன்னா டங்குன்னு சத்தம் போட்டு வரலாமா? ஆமாம், டங்குன்னு சத்தம் வருது. ஸோ உங்களுக்கு வீட்டில் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நல்லா ரவுண்டாக உருண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டீல் பாத்திரமோ இல்லை ஒரு பிளைவுட் இருக்கிற போடலாம். ரைட்டா? ஒரு பிளைவுட் நீங்கள் போட்டு டங்குன்னு சத்தம் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான். இதை அடுப்பு அணைச்சிடுறோம். பாகு வந்து நம்ம போட்டு வச்ச மிளகாத்தை நல்லா கொஞ்சம் தூளாக உடச்சிட்டு அதில் போட்டு கலந்து இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதான். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே. இப்போ இதில் நெய் யூஸ் பண்ணலாமா? இதில் நெய் பிடிக்கும் போது கையில் தடவிக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் நெய் போடலாம். பட் அது பிடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் கையில் தடவிட்டு பிடிச்சின்னா நெய்யும் அதில் கலந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நம்மளுக்கு இப்போ இதில் லெமன் போடலாமா? கண்டிப்பாக லெமன் போட்டே ஆகணும் இதில். ஓகே. ஏன்னா வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் அப்படியே பொங்கி வருது. நீங்கள் கடையில் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி வந்த பிறகு லெமன் ஜூஸ் போடுங்க. கரெக்டான பக்குவம் இதுதான் உங்களுக்கு. அது நீங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளம் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம லெமன் போடுறோம். ரைட்டா? ஆமாங்க. சரி, ஓகே. லெமன் எதுக்காக போடுறோம் சார்? திருப்பி இது கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஆற வந்து இது கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஃபார்ம் ஆகும். உருண்டை பிடிச்சி முடிக்கிறாலும் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஓகே. கிறிஸ்டலைஸ் ஆகாமல். ஸோ அதனால தான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, லெமன் ஜூஸ் புரிஞ்சிடலாமா? ஓகே, லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனா அந்த புளிப்பு தன்மை வருமா? கண்டிப்பாக புளிப்பு தன்மை தெரியாது. நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் யூஸ் பண்ணதுனாலையும். ஓகே. இல்லை இந்த வெள்ளத்தில் சேரும்போது இந்த லெமனுக்கு தனியான ஒரு ஃப்ளேவர் வந்து அது கொடுக்காது. புளிப்பாகவும் இருக்காது, அந்த லெமனோட ஃப்ளேவரும் வராது. ஓகே. அதாவது 1 கிலோ அரிசிக்கு உளுத்தம் பருப்பு 100 கிராம் போட்டிருக்கோம். 100 கிராம் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பாதி லெமன் கம்மி தான் போட்டிருக்கோம். ரைட்டா? பாதி லெமனோட இன்னும் கம்மியாக போட்டிருக்கோம். பாதி லெமன் எதுக்காக 1 கிலோ அரிசிக்கு போட்டிருக்கோன்னா, நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அதை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பாதி லெமன் போட்டிங்கன்னா வித்தியாசம் மாறும். வித்தியாசம் அதிகமாக போகணும். இப்போ நம்ம அந்த முறுக்கில் உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். ஏன்னா உருண்டை பிடிக்கிறது அது வசதியாக இருக்கும். அப்போ தான் வந்து சின்ன உருண்டை பிடிக்க முடியாது. ஓகே. இது ஓகேவா? போதுமா? போதும், லைட்டாக. ஓகே, போதும். அது ரொம்ப தூளாக கூடாது. ரைட்டா? ரொம்ப தூளாக ஆகக்கூடாது. நம்ம அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த 1.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் அந்த சைஸ் இருந்தால் போதும். ஓகே. ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றுங்க. ஒரே இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா அது மட்டும் கீழே போயிடும். அதை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கஷ்டமாக இருக்கும். இது அப்படியே இந்த கேரமல் சாஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. நான் கூட எக்ஸாக்டாக சொல்கிறீங்க. அது பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது ஐயோ அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க, சாக்லேட் சாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணலாமா? நார்மலாகவே மனோகரம் வந்து சில்ட்ரன்ஸோட ஃபேவரட். அது சில்ட்ரன்ஸ் ஃபேவரட்டா? பெரியவங்களும் நிறையா சாப்பிட்றாங்க. பட் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது பக்குவமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் எல்லா மனோகரத்துலையும் அந்த வெல்லம் வந்து ஈவனாக பட்டுருக்கணும். ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கை போடலாமா?
போடலாம், இந்த சைடில் போடலாம். அந்த அளவுக்கு சூடு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து மனோகரம் ஆறி போயிட்டு இந்த வெள்ளத்தோட சூடு மட்டும்தான். அது இப்போ வெள்ளமும் மனோகரம் சேர்ந்ததுனால அந்த வெள்ளத்தோட சூடு வந்து ஆஃபாக குறைஞ்சிருக்கும். ஓகே. லைட்டாக சூடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும், வேறு ஓகே. வழி இல்லை. அந்த டைமில் ஆல்டர்னேட்டிவ் அரிசி மாவு யூஸ் பண்ணுறது அப்படின்னா அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். தண்ணி ஊற்றி பிடிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப நாள் நிற்காது. ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடணும். ஓகே. தண்ணி தொட்டுன்னு வந்து எந்த ஸ்டேஜில் வேணால் வந்து வெள்ளம் போட்ட இதை பிடிக்கலாம். நம்ம கடைசியாக பொரி உருண்டைக்கு நெய் யூஸ் பண்ணலாமா? நெய் தான் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். சரி, ஓகே. நெய்யோட ஃப்ளேவர் வந்து பியூட்டிஃபுல்லாக இதாகும், பார்க்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. ஓ, இந்த அளவுக்கு ஊற்றணுமா? ஆமாம். இந்த எல்லா பீசஸ்லையும் வந்து இந்த வெல்லம் வந்து போய் மிக்ஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஓகே. சிலதெல்லாம் வெள்ளையாக இருக்கும், சிலது வந்து ப்ரௌனாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அது மாதிரி இப்படி பரட்டும்போது வந்து இந்த கம்பி மாதிரி வருது பாருங்க. இந்த கம்பி மாதிரி வருது வந்து பார்க்குற நல்ல பாதத்தில் இருக்குது, கரெக்டான பாதத்தில் இருக்குங்கிறதுக்கு அடையாளம். ஓகே. நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு பிடிங்க. ஓகே. எப்படி பிடிக்கிறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட் நெய் அப்ளை பண்ணுறீங்களா கையில்? லைட்டாக நெய் தொட்டுங்க. ஓகே. நெய் தொட்டுட்டு 2 கையிலையும் கிரீஸ் பண்ணிங்க. ஓகே. ஓகே. அடுத்து உங்களுக்கு தேவையான சைஸு அளவுக்கு எடுத்துங்க. எடுத்துட்டு அப்படியே அந்த பொரி உருண்டை பண்ண மாதிரி தான். ஓகே. லைட்டாக இது பண்ணலாம். இது கொஞ்சம் ஆடாக கூட அமுக்கலாம். ஒன்றும் தப்பு. பொரி உருண்டை ஆடாக அமுக்கினா ஊந்துடும். இது ஆடாக அமுக்கினா ஊதுறாது. காமிங்க ஃபஸ்ட்டு. நல்லா கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஒன்று பண்ண போகிறேன் இப்போது. கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் சூடு, ஆனால் ரொம்ப சூடு இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து கையில் எடுத்து ரவுண்டாக உருட்டுங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சின்னா ரெடி. இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் நல்லா வருது உங்களுக்கு. இது ஒரு மனோகரம் நான் பண்ணதே இல்லை ஆக்சுவலாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ பேசிக்காக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த உளுத்தம்பருப்பு எப்படி வறுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வறுத்த உளுத்தம்பருப்பை அந்த அரிசியோட போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எலசா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் புளிய ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு கரெக்டாக டங்கு பதத்துக்கு நம்ம பாக வைக்கிறோம். பக்காவாக அந்த பக்குவத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மனோகரம் ரெடி. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் சுட ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக. இது உடச்சி சாப்பிட்றதோட நான் கொஞ்சமாக இங்கேயே எடுத்து சாப்பிட்றேன். எப்படின்னு பார்க்கலாம். சின்ன உருண்டையா தட்டமா? கொடுங்களேன். சின்னதா. ஏன்னா நேரம் ஆக இருக்க ஆரம்பிக்குது, இதுமாதிரி கெட்டி ஆகுது. அதுக்கு தான் நம்ம லெமன் போட்டிருக்கோம். லெமன் போட்டால் கெட்டியாகிறத கொஞ்சம் தள்ளி போடும். ஓகே, சாப்பிடுங்க சார். சூப்பர். ஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முறுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த வெல்லம் அது சாப்பிடும் போது அப்படி இருக்குது. இன்னொன்று சாப்பிடலாமா தோணும். சூடாக சாப்பிடும் போது அந்த அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா நூலாக வருது. அது கம்பி பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கு. சார் ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அழகாக இந்த மனோகரம் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கீங்க. யாரை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் தருவீங்களா? அதாவது இந்த மனோகரத்துக்கு கமலம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட நம்பர் வந்து 9840434233. அவங்களுக்கு இன்னொரு நம்பர் இருக்குது, அதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிங்க. 7397773730. ஸோ எந்த பலகாரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக ஆர்டர் பண்ணணும். ஓகே. நீங்கள் கார்த்திகை தீப தண்ணி கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சு இது போடுறது. இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 வீக்ஸ் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தைரியமாக வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஓகே. அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நீங்கள் பர்டிகுலராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். வெளியூருக்குலாம் போனால் கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். 2-3 நாள் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக ஆர்டர் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைமு ஜாங்கிரி, அதுக்கப்புறம் பாதுஷா, அதுக்கப்புறம் பொரி உருண்டை, அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்குறது மனோகரம். இதோட நுணுக்கங்கள்லாம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது கரெக்டாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். அப்படி உங்களுக்கு பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். தரமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஓகே, தீபாவளி பரவாயில்ல. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.